வடிவேலுவை ஸ்பாட்ல உதைத்தேன், 1000 ரூபாய் கூட கொடுக்கல, போட்டுடைத்த சுமதி. நடிகர் வடிவேலு குறித்து அவருடன் பல படங்களில் நடித்த நடிகை சுமதி பேசியிருக்கிறாங்க. வைகை புயல் என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் நடிகர் வடிவேலு காமெடியனாக மட்டும் இல்லாம கதாநாயகனாகவும் நடித்து பல ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடிச்சிருக்கிறாரு. சில காலமாகவே சினிமாவில இருந்து ஒதுங்கி இருந்த இவரு நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு தமிழ் சினிமாவுக்கு. தொடர்ந்து சந்திரமோகி 2, மாமன்னன் ஆகிய படங்கள்ல நடிச்சாரு. மாமன்னன் படத்துல இவரின் மாறுபட்ட சிறப்பான நடிப்பு பலரையும் கவர்ந்துச்சு. ஆனால் சமீப காலங்களில் அவருடன் நடித்த துணை நடிகர்கள் நேர்காணலில் வடிவேலு பற்றி பல விமர்சனங்களை கூறிக்கிட்டு வராங்க. அந்த வகையில அவருடன் பல படங்கள்ல நடித்த நடிகை சுமதி கூறுகையில, கண்ணும் கண்ணும் படத்துல வடிவேலுவை உதைக்கிற மாதிரி ஒரு சீன், நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். முதல்ல லைட்டா தான் டச் பண்ணேன். அப்ப வடிவேலு, அப்படிலாம் இருக்க கூடாது சுமதி, நீ நல்லா டக்குன்னு உதைக்கணும், அப்பதான் சீன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரி சார்ன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணுனேன். அந்த உதைக்கு பிறகு வடிவேலு வேகமா அடிச்சிட்டான்னு கத்துனாரு. சார், நீங்க தானே சார் சொன்னீங்க, சாரி சார்ன்னு சொன்னேன். அதுக்கு வடிவேலு, இல்ல நல்லா வந்திருக்கு இந்த சீன் அப்படின்னு சொன்னாரு. மேலும் வடிவேலு குறித்து பேசிய சுமதி, வடிவேலு கூட நடிச்ச ஒரு படத்துல கூட நான் 1000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கினது இல்ல. அப்ப ஏஜென்ட் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க, அவங்க வாங்கிட்டு எனக்கு 1000 ரூபாய் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சுமதி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேரடியாவே வடிவேல் சார் சொல்லியும் நான் சில படங்கள்ல நடிச்சிருக்கிறேன். அப்பவும் கம்பெனிக்காரவங்க எனக்கு 1000 ரூபாய்க்கு மேல 1 ரூபா கூட கொடுத்தது இல்லைங்கிற வருத்தமான செய்தியை சுமதி சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய நடிகைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் சம்பளமா அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம சேனல்ல உடனே கமெண்ட் பண்ணுங்க.